வணக்கம். ஜூன் 18ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நேற்று ஜூன் 17ஆம் தேதி நிஃப்டி 0.4% கூடுதலாக க்ளோஸ் ஆயிருக்கு. 24,085 பக்கத்தில் நிஃப்டி 50 நேற்று க்ளோஸ் ஆயிருக்கு. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 14,800 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 14,700 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. நெட் பையர்ஸாக இருக்கிறாங்க 100 கோடி ரூபாய்க்கு. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 16,600 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருந்திருக்கிறாங்க. 15,100 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. அவங்களும் நெட் பையர்ஸாக இருந்திருக்கிறாங்க 1,600 கோடி ரூபாய்க்கு. UAE ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் மீது இருக்கக்கூடிய டிபெண்டன்சியை குறைக்க முடிவு செய்திருப்பதாக UAE மினிஸ்டர் ஆஃப் ஃபாரின் ட்ரேட் தெரிவிச்சிருக்கிறாரு. 0 குறைக்க வேண்டும்ன்ற ஒரு இலக்கு வைத்திருக்கிறாங்க. அது எப்படி செய்ய போகிறாங்கன்றது தெரியலைங்க. வெறும் எண்ணெய் மட்டும்தான் பைப்பில் வந்துடும். ஆனால் ஃபர்டிலைசர்ஸ் அப்புறம் மெட்டல்ஸ் அதெல்லாமே இருக்குது. ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் வழியாக தான் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டுறாங்களான்றது தெரியல. ஆனால் டிபெண்டன்சியை குறைக்க இருக்கிறாங்க. முற்றிலும் அதாவது பூஜ்ஜியமாக்க வேண்டும்ன்ற இலக்கு வைத்திருப்பதாக UAE மினிஸ்டர் ஆஃப் ஃபாரின் ட்ரேட் தெரிவிச்சிருக்கிறாரு. கோல்ட்மேன் சாக்ஸ் பிரெண்ட்ருடைய ஆவரேஜ் விலையை கொடுத்துருக்காங்க. 2026 4வது குவார்ட்டரில் ஆவரேஜாக $80 per பேரலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. முன்ன அவங்க கணித்திருந்தது $90 இருந்ததுங்க. இப்போ அவங்க குறைச்சிருக்கிறாங்க. ஸோ போர் முடிவுக்கு வர மாதிரி தெரியுது. இப்போ குறைச்சிருக்கிறாங்க, $80 குறைச்சிருக்கிறாங்க ஆவரேஜாக. அதே போல் 2027 பிரெண்ட்டுக்கு அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஃபோர்காஸ்ட் முன்ன சொல்லியிருந்தது $80 ஒரு பேரலுக்கு. இப்போ அது $75 குறைச்சிருக்கிறாங்க. தகவல் நம்ம கிடைத்தது NDTVயிலிருந்து. அமெரிக்கா ஈரான் போர் குறித்தான ஒரு அப்டேட். அமெரிக்க அதிபர் இப்போ என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இன்னும் டீல் ஃபைனலைஸ் ஆகலைன்னு சொல்லியிருக்கிறாரு. எதிர்பார்த்தோண்டுதாங்க. முதல்ல என்ன சொல்லியிருந்தாரு, டீல் கிட்டத்தட்ட ஃபைனலைஸ் ஆகிடுச்சு, ஜூன் 19ஆம் தேதி கையெழுத்திட இருக்கிறாங்க. ஏற்கனவே ப்ரிலிமினரி அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து ஆகிடுச்சுன்றலாம் செய்தி சொல்லியிருந்தாங்க. இப்போ டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, டீல் ஃபைனலைஸ் ஆகலை. ஸோ டீல் ஃபைனலைஸ் ஆகலைன்னா மறுபடியும் ஈரான் மீது தாக்குதல் நடத்த இருப்பதாக சொல்லியிருக்கிறாரு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். மறுபடியும் அந்த $300 பில்லியன் குறித்து பேசியிருக்கிறாரு. அந்த மாதிரி எந்த தொகையும் USA ஈரானுக்கு வழங்க போகிறது இல்லை, அது தவறான செய்தி, ஃபேக் நியூஸ்னு மறுபடியும் சொல்லியிருக்கிறாரு டொனால்ட் ட்ரம்ப். தகவல் நம்ம கிடைத்தது மணி கண்ட்ரோல்லேருந்து. டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் நேற்று ஒரு பெரிய வீழ்ச்சியை பார்த்துருக்குங்க. இன்ட்ராடேல 10% விழுந்தது. க்ளோசிங் பேசிஸில் 8% வீழ்ச்சியை பார்த்துருக்குன்னு நினைக்கிறாங்க. NDTV ப்ராஃபிட்டில் ஒரு காரணம் சொல்லியிருக்கிறாங்க. ஜகுவார் லேண்ட் ரோவர் 2027 நிதியாண்டுடைய கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க. டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிளுடைய ஒட்டுமொத்த வருவாயில் கன்சாலிடேட்டட் பேசிஸில் ஜகுவார் லேண்ட் ரோவருடைய கான்ட்ரிபியூஷன் கிட்டத்தட்ட 80%. ஸோ அவங்களுடைய கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது பெரிய அளவில் இல்லைன்னு NDTV ப்ராஃபிட்டில் சொல்லியிருக்கிறாங்க. வருவாய் எதிர்பார்ப்பது ஜகுவார் லேண்ட் ரோவர் 2027 வருவாய் வளர்ச்சி 13%. எபிட் மார்ஜின் 4% இருக்கும்ன்ற கைடன்ஸ் கொடுத்துருந்துருக்காங்க. ஸோ அது குறைவாக இருக்குன்ற மார்க்கெட் கருதுறாங்க. நேற்று 10% இன்ட்ராடேல வீழ்ச்சியை பார்த்துருந்துருக்கு. வேதாந்தாவுடைய மற்றொரு நேரம் வேதாந்தா பவர் குறித்தான அப்டேட். அண்மையில் தான் அது லிஸ்ட் ஆச்சுங்க. டிமர்ஜருக்கு பிறகு லிஸ்ட் ஆயிடுச்சு ஜூன் 15ஆம் தேதி நினைக்கிறேங்க. இப்போ அவங்களுடைய லாங் டேர்ம் டைவர்சிஃபிகேஷன் பிளானுடைய பாகமாக ஹைட்ரோ, பேட்டரி ஸ்டோரேஜ் மற்றும் நியூக்ளியர் எனர்ஜியில் கம்பெனி இறங்குவது குறித்து பரிசீலனை செய்து வருவதாக சொல்லியிருக்கிறாங்க வேதாந்தா பவர். கோஃபோஜ் குறித்தான ஒரு தகவல் NDTV ப்ராஃபிட்லேருந்து கிடைத்தது. கம்பெனியுடைய மேனேஜிங் டைரக்டர் மற்றும் CEO பேட்டி கொடுத்துருக்கிறாரு. அவங்களுடைய ஒரு அம்பிஷியஸ் டார்கெட் முன்னவே சொல்லியிருந்தாங்க. $5 பில்லியன் ரெவென்யூ எட்ட வேண்டும் 2030 நிதியாண்டிற்குள்ளார்ன்றது. அது எட்டுவது பெரிய கஷ்டம் இல்லைன்னு சொல்லியிருக்கிறார் மேனேஜிங் டைரக்டர் மற்றும் CEO. இப்போ என்ன ரன் ரேட் இருக்கோ, வளர்ச்சி இருக்கோ கடந்த 9 ஆண்டில், அது அப்படியே தொடர்ந்தாலே போதும். அப்புறம் ஒரு கம்பெனி நாங்கள் வாங்கினா போதும்னு MD CEO சொல்லியிருக்கிறாரு. ஒரு கம்பெனி $500 மில்லியன் நாங்கள் வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா, அப்புறம் அந்த growth என்ன 9 ஆண்டுகளாக இருந்துகிட்டு இருக்கு, அது தொடர்ந்துக்கிட்டே இருந்ததுன்னா நம்ம விரைவில் அந்த $5 பில்லியன் டார்கெட்டை எட்ட முடியும் 2030க்குள்ளாருன்னு உறுதியாக சொல்கிறாரு மேனேஜிங் டைரக்டர் CEO. இப்போ என்ன ரன் ரேட்டில் போய்கிட்டு இருக்க ரெவென்யூ, ஆனுவல் ரெவென்யூ ரன் ரேட் $2.5 பில்லியன் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ 2030க்குள்ளார $5 பில்லியன் எட்ட வேண்டும் இலக்கு வைத்திருக்கிறாங்க. ஸோ அது பெரிய கடினம் கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறார் மேனேஜிங் டைரக்டர் மற்றும் CEO. NDTV ப்ராஃபிட்டுக்கு பேட்டி கொடுத்துருக்கிறாரு.
டிக்சன் டெக்னாலஜிஸ் தரப்பு வந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க. முந்தாநேத்து நம்ம ஒரு செய்தி பார்த்துருந்தோங்க. அவங்க விவோ பார்ட்னர்ஷிப்பில் வர இருக்கிறாங்க. அதற்கான அப்ரூவல் விரைவில் அரசுகிட்ட இருந்து கிடைக்கிற மாதிரி இருக்குன்ற ஒரு செய்தி இருக்குன்றது நம்ம பார்த்துருந்தோம். நேற்று கூட டிக்சன் டெக்னாலஜிஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுச்சு இன்ட்ராடேல. இப்போ டிக்சன் டெக்னாலஜி தரப்பு வந்து என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்கன்னா, இன்னும் அப்ரூவல்ஸ் கிடைக்கலன்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் அரசுகிட்ட இருந்து அந்த விவோ பார்ட்னர்ஷிப்புக்கான அப்ரூவல் கிடைக்கலன்னு சொல்லியிருக்கிறாங்க டிக்சான் டெக்னாலஜிஸ். சிஎட் குறித்து என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். கம்பெனியுடைய மேனேஜிங் டைரக்டர் சிஇஓ பேட்டி கொடுத்திருக்கிறாரு. விலையை ஏற்ற இருப்பதாக சொல்லியிருக்காங்க. டயர் விலையை ஏற்ற இருக்கிறாங்க. இந்த ஆண்டுடைய H2ல தான் மார்ஜின் ரிகவரி இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த 15லிருந்து 20 நாட்களுக்குள்ளார 3லிருந்து 5% விலை ஏற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. மறுபடியும் ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பரில் அவங்களுடைய டயர் விலையை உயர்த்த இருக்கிறாங்க சிஎட்னு என்டிடிவி ப்ராஃபிட்டில் தகவல் கொடுத்துருக்குறாங்க. டிசிஎஸ் தரப்பு வந்து அப்டேட் இருக்குது. ஒரு மல்டி இயர் ப்ராஜெக்ட் அவங்களுக்கு கிடச்சிருக்கு. நார்வேயை சார்ந்த எலோபேக்ன்ற நிறுவனத்துக்கிட்ட இருந்து. இந்த எலோபேக் நிறுவனம் 40க்கும் மேற்பட்ட நாடுகள் அவங்களுடைய சேவையை வைத்திருக்கிறாங்க. பேப்பர் பேஸ்ட் பேக்கேஜிங் மற்றும் ஃபில்லிங் எக்யூப்மெண்ட் கம்பெனியாக இருக்கிறாங்க எலோபேக். HCL டெக்னாலஜிஸ் தரப்பு வந்து அப்டேட் இருக்குது. வோல்க்ஸ்வேகனுடைய E.Dot சொல்யூஷன்ஸ் கிட்ட இருந்து மல்டி இயர் டீல் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. எவ்வளவு தொகைக்குன்ற தகவல் கம்பெனி வெளியிடலை. அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் குறித்து என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் மீதான சில வழக்கு முடிவு கொண்டு வந்திருக்கிறாங்க. ஃபெமா கீழே வழக்கு இருந்திருக்கு, அதை முடிவு கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் பெனால்ட்டி கட்டியிருக்கிறாங்க. 17.7 கோடி ரூபாய் கம்பெனி கட்டியிருக்கு. கம்பெனியுடைய 5 டைரக்டர்ஸ் மற்றும் ஆஃபீஸர்ஸ் தலா 18 லட்சம் ரூபாய் கட்டியிருக்கிறாங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக 18.67 கோடி ரூபாயை கட்டியிருக்கிறாங்க. இப்போ ஆர்பிஐ முடிவு கொண்டு வந்திருக்கிறாங்க. அதற்கு முன்னாடி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரும் அவங்களுடைய நோ அப்ஜெக்ஷனை வழங்கியிருக்கிறாங்க. தகவல் நமக்கு கிடைத்தது என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து. HDFC பேங்க் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். ஆர்பிஐ HDFC பேங்க் கிட்ட விரைவில் சேர்மனை நியமிக்க வேண்டும்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க இப்போதைக்கு இடைக்கால சேர்மன் தான் வைத்திருக்கிறாங்க KK மிஸ்த்ரி. நம்ம முன்னே பார்த்துருந்தாங்க. திடீர்னு சக்கரவர்த்தின்ற சேர்மன் ராஜினாமா செய்திருந்தார். அப்புறம் KK மிஸ்த்ரி உள்ளே வந்திருக்கிறார். ஜூன் 18ஆம் தேதி இன்னையுடன் அவருடைய பதவிக்காலம் முடிவுக்கு வருதுங்க. ஆனால் அதை நீட்டிப்பாங்க அப்படின்றதான் எதிர்பார்ப்பு. ஆனால் விரைவில் நீங்கள் நிரந்தர சேர்மனை நியமிக்க வேண்டும்னு ஆர்பிஐ HDFC வங்கி கிட்ட வலியுறுத்தி இருக்கிறாங்க. தகவல் நமக்கு கிடைத்தது மணி கண்ட்ரோல்லேருந்து. ஃபோன்பே மார்க்கெட் ஷேரை இழக்கிறாங்க. ஃபோன்பே மட்டும் இல்லைங்க, கூகுள் பே மார்க்கெட் ஷேரை இழக்கிறாங்கன்ற தகவல். கூகுள் மற்றும் ஃபோன்பே 2 பேரும் இணைந்து 80% குறைவாக மார்க்கெட் ஷேர் இப்போ வந்திருக்கு. மே மாதத்திற்கானது. இந்த டேட்டாவை வெளியிட்டிருப்பது நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா. தகவல் நமக்கு கிடைத்தது மணி கண்ட்ரோல்லேருந்து. மே 2026 ஃபோன்பே மற்றும் கூகுளுடைய மார்க்கெட் ஷேர் இந்த யூபிஐ பிஸ்னஸில் பார்க்கும்போது 79% இருக்குது. அதே போன ஆண்டு மே மாதத்தில் 82.6% இருந்திருக்கு. ஸோ மார்க்கெட் ஷேர் இழக்கிறாங்க. நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா ஒரு புது விதியை கொண்டு வராங்க. ஒவ்வொரு தனிப்பட்ட ஆப்பும் 30% மேலே மார்க்கெட் ஷேர் இருக்கக்கூடாது. அது வந்து எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னா அது முன்னவே டேட் இருந்தது, அவங்க ஒத்தி வைத்துக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. இந்த ஆண்டு இறுதி, அதாவது டிசம்பர் 31 அந்த விதி அமலுக்கு வருது. ஸோ ஒரு ஆப்புன்னு பார்க்கும்போது 30% மேலே மார்க்கெட் ஷேர் இருக்கக்கூடாது. ஸோ பேடிஎம் போன்ற நிறுவனங்களுக்கு அந்த ரூல் வந்து பாசிட்டிவாக பார்க்கப்பட்டதுங்க. ஃபோன்பேயுடைய மார்க்கெட் ஷேர் மே மாதத்தில் 46.2%, மே 2025 அது 46.5% இருந்தது. கூகுள்து 32.7% இந்த மே மாதத்தில், போன வருட மே மாதத்தில் 36.1% இருந்தது. இப்போ பேடிஎம் பார்க்கும்போது 7.9% இருக்குது மார்க்கெட் ஷேர் இந்த மே மாதத்தில். போன வருட மே மாதத்தில் 6.8% இருந்திருக்கு. பீம் ஆப் எந்த பொசிஷனில் இருக்குன்னு பார்க்கும்போது 6வது இடத்துல இருக்கிறாங்க பீம். அவங்களுடைய மார்க்கெட் ஷேர் 0.98% இந்த மே மாதத்தில். போன வருட மே மாதத்தில் அது 0.35% இருந்தது. இட்டர்னலுக்கு UBS தொடர்ந்து பை ரேட்டிங் கொடுக்குறாங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 305. ஸ்விக்கிக்கு தொடர்ந்து பை ரேட்டிங், எதிர்பார்க்குற டார்கெட் 335 ரூபாய். பாஷ் தரப்பு ஒரு அப்டேட் இருக்குது. பாஷ் ஹோம் கம்ஃபர்ட் இந்தியாவில் பாஷ் குளோபல் சாஃப்ட்வேர் டெக்னாலஜிஸ் பிரைவேட் லிமிடெட் அவங்க தான் ப்ரொமோட்டராக இருக்கிறாங்க. அவங்க ஷேர்ஸை விற்பனை செய்கிறாங்க ஆஃபர் ஃபார் சேல் வழியாக. 19.63 லட்சம் ஈக்விட்டி ஷேர்ஸை விற்பனை செய்ய இருக்கிறாங்க. 7.22% ஸ்டேக் இதான் பேஸாக அவங்க நிர்ணயித்திருக்கிறாங்க. டிமாண்ட் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் கிரீன் ஷூ ஆப்ஷன் இருக்குது. மேலும் 2 லட்சம் ஈக்விட்டி ஷேர்ஸ், அதாவது 0.75% ஸ்டேக்கை விற்பனை செய்கிறாங்க டிமாண்ட் அதிகமாக இருக்கும் பட்சத்தில். இன்னைக்கு ஜூன் 18ஆம் தேதி நான் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் பங்கெடுத்துக்க முடியும். நாளைக்கு ஜூன் 19ஆம் தேதி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் பங்கெடுத்துக்கொள்ள முடியும் இந்த ஆஃபர் ஃபார் சேலில். மணிபால் ஹாஸ்பிட்டல்ஸ் IPO கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு மணி கண்ட்ரோலில் சொல்லியிருக்கிறாங்க. ஜூலை மாதத்தில் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. $1 பில்லியன் IPOவாக இது இருக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்திய ரூபாயில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 9,500 கோடி ரூபாய். சம்வர்தனா மதர்சன் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். நேற்று 3% வீழ்ச்சியை பார்த்துருந்துருக்கு. அதுக்கு ஒரு காரணம் மணி கண்ட்ரோலில் சொல்லியிருப்பது. BMW நிறுவனம் 2026 அவுட்லுக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. அவங்க ப்ராஃபிட் மார்ஜின் கீழே போகும்னு எதிர்பார்க்குறாங்க. 1% குறையும். அதற்கு 2 காரணங்கள். ஒன்று, சைனா டிமாண்ட் குறைஞ்சிருக்கு. அப்புறம் இந்த மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய போர். அதில் BMW 2026 அவுட்லுக் கொடுத்தது நெகட்டிவாக பார்க்கப்படுது சம்வர்தனா மதர்சனுக்கு. ஏன்னா சம்வர்தனா மதர்சன் வந்து BMWக்கு ஒரு முக்கியமான கஸ்டமராக இருக்கார், சப்ளையராக இருக்கிறாங்க.
குளோபல் கஸ்டமர்ஸில் சம்பத்னா மதர்சனுடைய குளோபல் கஸ்டமர் பட்டியலில் டாப் 5ல BMW இருக்கிறாங்க. ஸோ BMW சம்பதா மதர்சனுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கிளைண்ட்டாக இருந்துகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய 2026 அவுட்லுக் குறைவாக இருக்கிறதுனால அது நெகட்டிவாக இருக்கும் சம்பத்னா மதர்சனுக்குன்னு மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. நேற்று அது ஒரு காரணமாக இருந்திருக்கலாம் 3% விழுந்ததற்கு. HFCL தரப்புல அப்டேட் இருக்குது. ரயில் விகாஸ் நிகம் லிமிடெட் கிட்ட இருந்து ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. அதோடைய மதிப்பு 2666 கோடி ரூபாய். ரெயில்டெல் கார்பரேஷன் தரப்புல அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு ஒரு கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு. 52 கோடி ரூபாய்க்கான கான்ட்ராக்ட். ஐடி டிசாஸ்டர் ரிகவரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் இது. யார்கிட்ட இருந்து நம்ம கிளியராக சொல்லிங்க, டைரக்டர் ஐடின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. அரசு ப்ராஜெக்டாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. RVNL தரப்புல அப்டேட் இருக்குது. ரயில் விகாஸ் நிகம் லிமிடெட் அவங்களுக்கு ஈஸ்ட் கோஸ்ட் ரயில்வேஸ் கிட்ட இருந்து ஒரு ஆர்டர். அதோடைய மதிப்பு 968 கோடி ரூபாய். ட்ரெண்ட் நிறுவனம் நேற்று 7% அதிகரித்தது. மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். சிட்டி தொடர்ந்து செல் ரேட்டிங் கொடுக்குறாங்க. ட்ரெண்டுக்கு எதிர்பார்க்குற டார்கெட் 2733. HSBC தொடர்ந்து பை ரேட்டிங், எதிர்பார்க்குற டார்கெட் 4910 ரூபாய். ரியல் எஸ்டேட் நிறுவனங்களுக்கு நேற்று ஒரு செய்தி இருந்திருக்கேன். குறிப்பாக மும்பையில் அதிகமாக பிஸ்னஸ் செய்யக்கூடிய ரியல் எஸ்டேட் நிறுவனங்களுக்கு ஒரு நெகட்டிவான செய்தி. ஏன்னா நம்ம நேற்றே பார்த்துருந்தோங்க, அங்கே தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்படுது. BMC பிரஹன் மும்பை கார்பரேஷன் அவங்க சப்ளையை கட் பண்ணுறாங்க அப்படின்ற செய்தி நம்ம பார்த்துருந்தோம். ஹோமுக்கு வந்து 10% கட் பண்ணுறாங்க, கமர்ஷியலுக்கு 20%, ஸ்விம்மிங் பூலுக்கு முற்றிலுமாக கட் பண்ணுறாங்க. அதே போல் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கும் வந்து முற்றிலுமாக நிறுத்துறாங்க தற்காலிகமான செய்தி நம்ம பார்த்துருந்தோம். ஸோ ரியல் எஸ்டேட் நிறுவனங்களுக்கு அது நெகட்டிவாக பார்க்கப்படுது. குறிப்பாக மணி கண்ட்ரோலில் சில பேர்கள் சொல்லியிருக்கிறாங்க. லோதா டெவலப்பர்ஸ், ஓபராய் ரியாலிட்டி, ஆதித்யா பிர்லா ரியல் எஸ்டேட், காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு இது நெகட்டிவாக பார்க்கப்படுவதாக சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோலில். லூப்பின் தரப்பு அப்டேட் இருக்குது. அமெரிக்காவில் அவங்களுடைய ஒரு மருந்து அவங்க அறிமுகம் செய்கிறாங்க. அனுமதி கிடைச்சிருக்கவங்களும் இப்போ லான்ச் பண்ணுறாங்க. ஹைப்பர் டென்ஷன் சிகிச்சைக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்துன்னு சொல்லியிருக்கிறாங்க லூப்பின். IDBI பேங்க் நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்கிறாங்க. 17% அதிகரித்தது. வால்யூமும் அதிகரிச்சிருக்கு. நம்ம கெய்னஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலும் IDBI பேங்க் இடம் பிடிச்சிருக்கிறாங்க. மற்றொரு செய்தி என்னென்னா, இன்வெஸ்டர் சென்டிமெண்ட் பாசிட்டிவாக இருக்குது. ஏன்னா அரசு மற்றும் LIC அவங்களுடைய ஸ்டேக்கை விற்பனை செய்ய முயற்சி செய்கிறாங்க. IDBI பேங்க்கில் ஒட்டுமொத்தமாக 60% ஸ்டேக்கை விற்பனை செய்கிறாங்க. அது எதிர்பார்த்த விலை கிடைக்காதனால அந்த டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸ் நின்று போச்சு. இப்போ மறுபடியும் துவங்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குங்க. ஏன்னா மற்ற ஸ்டாக்ஸ் எல்லாமே அரசு வந்து ஆஃபர் ஃபார் சேல் வழியாக ஷேர்ஸை விற்பனை செய்துட்டு இருக்கிறாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. ஸோ இதுவும் இப்போ டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இப்போ அதிகமாக இருக்குன்னு கருதுறாங்க. 2027 நிதியாண்டுக்குள்ளே இந்த டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் முடிவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்கிறாங்க. இந்திய ரூபாயின் மதிப்பு US டாலருக்கு நிகராக நேற்று 10 பைசா கிரீனில் க்ளோஸ் ஆயிருக்கு. 94.5 லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. இந்திய ரூபாயின் மதிப்பு US டாலருக்கு நிகராக. கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியல் இது நேற்றுக்கான டேட்டா. IDBI பேங்க் 17% அதிகரித்தது. கார்ட்ரேட் டெக்னாலஜிஸ் 10%, யூகோ பேங்க் 7%, ட்ரெண்ட் 7%, ஒலக்ட்ரா கிரீன்டெக் 7%, ஃபினோலெக்ஸ் கேபிள்ஸ் 6%, பாரத் டைனமிக்ஸ் 6%, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா 6%, கார்டன் ரீட் ஷிப் பில்டர்ஸ் 6%, எஸ் பேங்க் 5% அதிகரித்தது. லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலில் அத்துல் 2% வீழ்ச்சி, ஃபோர்டிஸ் ஹெல்த் கேர் 2%, லோதா டெவலப்பர்ஸ் 3% விழுந்தது, BSE 4% விழுந்தது. BSEக்கு போட்டியே இருக்கக்கூடிய NSE அவங்களுடைய IPO கொண்டு வர இருக்கிறாங்க. டிராஃப்ட் ரெண்டரிங் ப்ராஸ்பெக்டஸை விரைவில் தாக்கல் செய்வாங்கன்ற செய்தி நம்ம பார்த்துருந்தோங்க. டாடா மோட்டர்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் 8% வீழ்ச்சியை பார்த்துருந்தது. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.